ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நகைக்கடன் குறித்து ரிசர்வ் வங்கி பல்வேறு புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது நீங்கள் தங்க நகையை வச்சு கடன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வ் வங்கி பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாங்க. அதாவது உங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த புதிய விதிமுறைகள் எல்லாமே அமலுக்கு வருதுங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு நகையை அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாங்க, அதிலையுமே இப்போ உங்களுக்கு மாறுது அப்படின்ற மாரி மென்ஷனிருக்காங்க. அதாவது எல்டிவி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு ஆர்பிஐயின் புதிய எல்டிவி கடன் மதிப்பு விதிமுறையை கொண்டு வராங்க. பழைய முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அனைத்து நகை கடன்களுக்கும் 75% எல்டிவி மட்டுமே. மிக முக்கியமான மாற்றம், கடன் தொகைக்கு ஏற்ப புதிய விகிதங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நகையோட மதிப்பு ஒரு 1 லேக் இருக்குது அப்படின்னா அந்த 1 லேக்கில் எல்லாத்துக்குமே 75%க்கான அமௌண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு கடனாக வழங்குவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பழைய விகிதம் எதுங்க. இப்போ நீங்கள் உங்கள் நகையோட மதிப்பு 1 லட்சம் அப்படின்னா ஸோ அதிகபட்சமாக உங்களுக்கு 75,000 ரூபாய் கடன் கொடுப்பாங்க. 75% மட்டும்தான். ஸோ பழைய முறை தான். ஒரு 5 லட்சம் இருக்குது அப்படின்னா அந்த 5 லட்சத்துடைய 75%க்கான அமௌண்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு கடனாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புதிய முறை என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 2 லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறீங்க. இப்போ உங்கள் நகையோட மதிப்பு 2 லட்சம் வரைக்கும் வருது அப்படின்னா உங்களுக்கு 85% வரைக்கும் கடன் வழங்குகிறோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. 2 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்கள் நகை வருது அப்படின்னா உங்களுக்கு 80% வரைக்கும் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. இதுவே 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரைக்கும் உங்கள் நகையோட மதிப்பு இருக்குது அப்படின்னா அதில் 80%க்கான அமௌண்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட்டாக நாங்கள் கொடுப்போம், அதாவது கடனாக வழங்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் உங்களுடைய நகை கடன் இருக்குது, நகையோட மதிப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 75% தான் வழங்குவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதனால் சிறு கடன்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு நகையை கொண்டு போயிட்டு வங்கியில் வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ வைக்கிறீங்க. அந்த நகையோட மதிப்பு அவ்வளோ வருது. அப்போதைக்கு அந்த நகையோட மதிப்பு ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிற எல்லா நகையோட மதிப்புக்குமே 85% வரைக்கும் உங்களுக்கு வங்கி கடனாக கொடுக்குறாங்க. அந்த நகை கடன் மேலே வச்சு 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரைக்கும் உங்களுடைய நகையோட மதிப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு 80% வரைக்கும் தான் உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க. 5 லட்சத்துக்கு மேலே ஒரு நகையோட மதிப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு 75% தான் உங்களுக்கு கடனாக கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் கம்மியாக நீங்கள் ஒரு நகையோட மதிப்பு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கிது. அதிக நகை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடனை முழுமையாக செலுத்திய பின் நகையை திரும்ப பெற புதிய விதிகள். அதாவது நீங்கள் உங்கள் அடமான கடனை முழுமையாக நீங்கள் நகை கடன் வங்கியில் வச்சுருக்கீங்க. ஸோ நகை கடன்லாம் நீங்கள் பார்த்தா அதுக்கான மொத்த அமௌண்ட் எல்லாமே நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அன்றைக்கே உங்களுக்கான அந்த நகையை திரும்ப கொடுக்கணுங்க. ஒருவேளை நீங்கள் கடனை முழுமையாக செலுத்திய பின்னும் 7 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அந்த நகையை திரும்ப கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட வங்கி உங்களுக்கு பேமெண்ட் பண்ணும், பெனால்ட்டிக்கான அமௌண்ட் அபராதமாக செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. அதாவது உங்கள் நகையை நீங்கள் மீட்க போகிறீங்க அப்படின்னா எல்லா அமௌண்ட்டும் நீங்கள் கொடுத்து மூட்டுட்டீங்க அப்படின்னா 7 நாட்களுக்குள்ளே உங்களுக்கான நகையை திரும்ப கொடுக்கணும். 7 நாட்களுக்கு மேலேயும் அவங்க நகையை கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வங்கி அபராதம் செலுத்துவாங்க அப்படின்ற மாதிரி ரிசர்வ் வங்கி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துங்க அப்படின்னா எளிய நடைமுறையை கொண்டு வராங்க. நகைக்கடனில் ரூபாய் 2 லட்சத்துக்கும் முற்பட்ட சிறிய கடன்களுக்கு உங்களுக்கு வருமான வரி சர்டிஃபிகேட், அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேஒய்சி மற்றும் நகையின் மதிப்பை கொண்டே கடன் வழங்கப்படும். உங்களுக்கு வருமான சர்டிஃபிகேட் தேவையில்லை, மற்றபடி ஆதார் பேன் கார்டை வச்சு உங்களுக்கான கடனை வாங்கிக்கலாம், நகை கடனை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதிப்பீடு, அந்த நகையை எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நகையின் மதிப்பை கணக்கிட 22 கேரட் தங்கத்தையே அடிப்படையாக கொள்ள வேண்டும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கடன் தொடர்பான அனைத்து விதிமுறைகள் மற்றும் ஆவணங்கள் உள்ளூர் மொழியிலேயே விளக்கப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும். ஸோ அந்த கடன் தொடர்பான எல்லா வழிகாட்டு நெறிமுறையுமே தமிழ் லாங்குவேஜிலே இருக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீபேமெண்ட் பண்ணுறது. நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க.
அசல் மற்றும் வட்டியை மொத்தமாக ஒரே முறையில் திருப்பி செலுத்தும் வகையிலான கடன்களுக்கு அதிகபட்ச காலக்கெடு 12 மாதங்களாக நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் நகை கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா 12 மாதத்துக்குள்ள அசல் மற்றும் வட்டியை ஒரே முறையாக செலுத்தும் வகையில் உங்களுக்கு 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும், ஒரே ஒரு முறை கட்டணம். நெக்ஸ்ட் ரெனிவல் பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க. பழைய கடனை புதுப்பிக்க வேண்டுமென்றால் அதுவரை நிலுவையில் உள்ள வட்டி முழுமையாக செலுத்திய பின்னரே புதுப்பிக்க முடியும் என்பது அனைத்து வங்கிகளுடைய தற்போதைய புதிய நடைமுறை. நீங்கள் வங்கி கணக்கில் நீங்கள் போய் நகை வச்சுட்டீங்க, அடமானம் வச்சுட்டீங்க அப்படின்னா திரும்ப ரினிவல் பண்ண போகும்போது உங்களுடைய எல்லாருடைய வட்டி எல்லாமே நீங்கள் திரும்ப செலுத்தினா மட்டும்தான் ரினிவல் பண்ண முடியும் அப்படின்ற மாரி உங்களுக்கு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தங்க நகை ஏலம் விடுறாங்க பாருங்க, அதில் புதிய நடைமுறையை கொண்டு வராங்க. கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நகை ஏலத்திற்கு வரும் சூழ்நிலையில் ஏலத்தின் ஆரம்ப விலை சந்தை மதிப்பில் குறைந்தபட்சம் 90% இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை பார்த்தா ஏலத்தொகை கடன் தொகை எல்லாமே போக மீதி இருக்க உபரி தொகையை சம்பந்தப்பட்ட கடன் பயனாளிகளுக்கு 7 நாட்களுக்குள்ளே திரும்ப செலுத்தணுங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய நகை ஏலத்துக்கு போயிடுச்சு, ஏலத்தில் பார்த்தீங்கன்னா கடன் தொகையும் ஏலத்தொகையோட அதிகமாக வருது அப்படின்னா மீதி இருக்க அமௌண்ட்டை 7 நாட்களுக்குள்ளே வாடிக்கையாளர்களுக்கு திரும்ப செலுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்ல இன்ஃபர்மேஷனுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ரிசர்வ் வங்கி சார்பில் வெள்ளிகளும் நீங்கள் அடமானம் வைக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க வங்கிகளில். ஒரு நபர் அதிகபட்சமாக 10 கிலோ வரை வெள்ளி நகைகள் மற்றும் ஆபரணங்களை அடமானம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 கிலோ வரைக்கும் அடமானமாக வச்சுக்கலாம் நகைகள் மற்றும் ஆபரணங்களை. வெள்ளி நாணயங்களை நீங்கள் அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 500 கிராம் மட்டுமே உங்களால் நாணயங்களை அடமானம் வைக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கு நகைக்கடன் மற்றும் சில்வரில் கொடுத்துருக்க முக்கிய ரூல்ஸ் எல்லாமே அமலுக்கு வருது. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.